முட்டை மிட்டாய் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். 6 முட்டை எடுத்துருக்கிறேன். அடுத்து ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துருக்கிறேன். அடுத்து 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பு பால் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். அடுத்து நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அரைச்சி வச்சிருந்த பாதாம் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். நெய் போடுறேன். அடுத்து கோவாவை பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் இதை ஊற்றுறேன். இதை வந்து அடுப்பில் வச்சு இது வந்து காய்ச்ச போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கைவிடாத நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா திக் ஆகிட்டு வருது. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கேக் ட்ரை ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை இதில் ஊற்றிடலாம். நல்லா லெவல் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இது மேலே போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவிக்கலாம். அவ்வளோதான். பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக் ட்ரை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் மூடி வச்சிடறேன். முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிருக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முட்டை ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இதில் வரவே இல்லை. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.